ப்ரமோஷன்ஸாலே ஒரு ப்ராடக்ட் 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்குதுன்னா அது இந்த ப்ராடக்டாக தான் இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்டோட லைவ் ரிசல்ட்டை நம்ம இந்த ஷார்ட்ஸில் பார்த்துருவாங்க. ஆல்ரெடி ஹாப்பி பிளானோட கிச்சன் கிளீனர் வந்து நான் ரிவ்யூ அப்லோட் பண்ணியிருந்தேன். எனக்கு அது பிடிக்கல, ஒயிட் காஸ்ட் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு கமெண்ட்ஸில் நிறைய மிக்சட் கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க, பாசிட்டிவ் நெகட்டிவ்னு ஒர்க் ஆகாதவங்களும் சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த ப்ராடக்டோட லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன், ரிலேட்டட் வீடியோட இருக்கும், நீங்கள் செக் பண்ணுங்கள். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து அமேசானில் வாங்கியிருந்தேன். ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 500 ml கெப்பாசிட்டி, ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 198. இது வந்து எனக்கு கொஞ்சம் லீக்கிங்காகவே வந்துருந்துச்சு, அதாவது டேமேஜ் ப்ராடக்டாக வந்துருந்துச்சு. உள்ளேயும் ப்ராடக்ட் கொஞ்சம் லீக் ஆகிருந்துச்சு, வேறு எந்த ப்ராடக்ட்டும் லீக் ஆன மாதிரி தெரியலை. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. சைஸுமே அந்த ஆரஞ்சு கலரை விட இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக தெரிஞ்சிச்சு. ஆனால் 500 ml கெப்பாசிட்டி, ஆரஞ்சு கலர் கிச்சன் கிளீனர், பிளாஸ்டிக் பாட்டில் இல்லாமல் கண்ணாடி பாட்டிலில் கொடுத்துருந்தாங்க. இது பிளாஸ்டிக் பாட்டிலில் இருக்குது, ஆனால் அவங்க சொன்னது பார்த்தீங்கன்னா கண்ணாடி பாட்டிலில் தான். ஸோ ஒருவேளை இந்த ப்ராடக்ட் மட்டும்தான் அப்படி கண்ணாடியில் கொடுக்காமல இருக்காங்களா என்னன்னு தெரியல. ஸோ இப்போ இதோட ரிவ்யூ பார்த்தா ஸ்மெல்லு பார்த்தீங்கன்னா அவ்வளோவா நல்லா இல்லைங்க, கொஞ்சம் இரிட்டேஷனாக தான் இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து கிச்சன் ஏரியா வந்து உங்களுக்கு க்ளீன் பண்ணி காட்டுறேன். இந்த ஷார்ட்ஸில் ஃபுல்லாக கவர் பண்ண முடியலங்கிறதுனால நான் பார்ட் 2வும் உடனே அப்லோட் பண்ணிடுறேன், செக் பண்ணுங்கள். ஸோ கிச்சன் ஏரியாவில் எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டரோட டிடிஎஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தான். ஸோ அதனால அந்த ப்ராடக்ட் செக் பண்ணுறதுக்காகவே நான் வாங்கியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு லைம் ஸ்கேல், டேப் இது ரெண்டும் ரிமூவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. லைம் ஸ்கேல்னால் உப்புக்கரை. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணி வச்சுருவோம். ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதில் சொன்ன டேரக்ஷன்ஸை இதில் நான் அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 minutes வரைக்கும் வெயிட் பண்ண சொன்னாங்க. நானும் அதே மாதிரி மேக்ஸிமமாகவும் போகலை, மினிமமாகவும் போகல. ஸோ வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு டைல்ஸில் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு வெயிட் பண்ணேன். அப்புறம் ஒரு ஸ்க்ரப்பர் எடுத்து நல்லா தேய்ச்சி விட்டுருக்கேன். ஸோ நமக்கு வந்து பழசுங்கிறதுனால ஸ்க்ரப்பிங் வந்து இம்பார்ட்டன்ட். புதுசாக இருக்கிறவங்களுக்கு தான் ஸ்க்ரப்பிங் தேவையில்லை, உடனே க்ளீன் பண்ணலாம். நம்ம இதை ட்ரை பண்ணி பார்க்கணுங்கிறதுக்காக ஸ்க்ரப்பிங் மஸ்ட்டுங்கிறதுனால நான் பண்ணியிருக்கேன். ஸ்க்ரப்பிங் பண்ணிவிட்டு விட்டுட்டேன். டைல்ஸு, டேப்பு ரெண்டையுமே நல்லா ஸ்க்ரப் பண்ணியாச்சு. அவங்க சொன்ன அதே டைரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணியிருந்தேன். இது வந்து ஒரு தேவையில்லாத ஸ்க்ரப்பர் தான், பாத்திரம் கழுவிட்டு மீதம் இருந்தது. தென் ரொம்ப இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரப்பரோ ப்ரஷ்ஷும் வச்சு க்ளீன் பண்ணிட்டேன். முடிச்சதுக்கப்புறம் தண்ணி வச்சு க்ளீன் பண்ணியாச்சு. ரிசல்ட்ஸ் வந்து எப்போவுமே தண்ணியோடு பார்க்கக்கூடாது, காஞ்சதுக்கப்புறம் தான் பார்க்கணும். ஸோ டேப்பு எல்லாமே நான் வந்து துடைக்க ஆரம்பிச்சிட்டேன். டிஷ்யூ வச்சு ஃபுல்லாமே வைப் பண்ணியாச்சு. ஸோ நேரம் ஆக ஆக பார்த்தீங்கன்னா டைல்ஸில் நான் ஃபுல்லாக தான் க்ளீன் பண்ணேன். ஒவ்வொரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒயிட் காஸ்ட் ஃபார்ம் ஆகுது. இதே தான் எனக்கு அந்த கிச்சன் கிளீனர்லேயும் இருந்துச்சு. அதனால தான் அதுக்கு நான் நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்துருந்தேன். இப்போ பாருங்கள், இதில் க்ளீன் பண்ணது மட்டும் பத்தாமல் நம்ம தனியாக வேணால் இப்போ நான் வந்து இதை க்ளீன் பண்ணி விடணும். ஸோ எங்கெல்லாம் ஒயிட்டாக இருக்கோ அங்கெல்லாம் அந்த டைல்ஸுக்கும் ஒர்க் ஆகலை, கிரானைட்டுக்கும் ஒர்க் ஆகலை. தொட்டு பார்த்தா ஒயிட்டாக வர ஆரம்பிக்குது. ஸோ கிரானைட்டில் நான் ஸ்ப்ரே பண்ணாத இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீட்டாக பிளாக்காக இருக்குது, பட்டை இடம் மட்டும் ஒயிட்டாக இருக்குது. எதை க்ளீன் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா டேப்பை நல்லாவே க்ளீன் பண்ணியிருக்கு. பாத்ரூம் ஷார்ட்ஸ் எப்படி இருக்குது ரிசல்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.